பாருங்க, ஏறத்தாழ தரைன்னு முடிகிற சொற்கள் 10-20 சொற்களுக்கு மேலே இருக்குது. அப்போ தரைன்னா மேட்டு நிலம், தரை என்பது மேட்டு நிலம். சிந்து நதி ஆறு ஓடின பகுதிக்கு மேடாக இருக்கக்கூடிய பகுதி மொய்ந்த தரை, மொஹஞ்சதரா அப்படின்னு பின்னால் மாறினதாக சொல்லி ஐயா அருளியார் உள்ளிட்டு பல அறிஞர்கள் அதை நிறுவி இருக்கிறாங்க. அதுபோல் எண்ணற்ற சொற்கள் நமக்கு தமிழினுடைய வாழ்க்கை பரப்பை காட்டுது. அப்போ தமிழ் என்பது தமிழமாக, திராவிடமாக, வடபால் திராவிடமாக, தென் திராவிடமாக, நடு திராவிடமாக பரவி இருக்கக்கூடிய ஒரு பெரும் இன கூட்டத்தினுடைய மூல மொழியாகவும் மூல இனமாகவும் இருக்குது. சரி, இதெல்லாம் நமக்கு பிறந்த பிள்ளைகள், இவையெல்லாம் நம்மளிருந்து வளர்ந்த பிள்ளைகள் நம்ம சொல்லணும். இதெல்லாம் தமிழ் பிள்ளைகள்னு சொல்ல முடியுமா? அப்போ ஏதோ ஒரு பிள்ளைகள்லாம் அடையாளம் காட்டணும். அதெல்லாம் ஆரிய பிள்ளைகளா, சமஸ்கிருதத்தினுடைய குழந்தைகளா? அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன குழந்தைகள்? யாரிலிருந்து வந்த பிள்ளைகள்? அவன் சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுங்கிறதுக்கு 100 விளக்கம் சொல்லிட்டு போகிறான். பல்லாயிரக்கணக்கான சான்றுகளை பொய்யா அடுக்கிறான். நம்ம தமிழிலிருந்து இவர்கள்லாம் வந்தவர்கள்னு சொல்கிறதுல நமக்கு என்ன தயக்கம்? நல்லா சொல்லலாம். தமிழிலிருந்து வந்த தமிழமாக திரிந்து போனவர்கள் இவர்களெல்லாம். தமிழ் தான் மூல மொழி, தமிழினுடைய தாயாக வைத்து வளர்ந்த பிள்ளைகள் இவர்களெல்லாம் திராவிடம் இன மக்கள். தமிழினுடைய பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக, மூத்த பிள்ளைகளாக, தலைமுறை பிள்ளைகளாக வளர்ந்தவர்கள் இவர்கள்தான் திராவிடர்கள். திராவிடர்கள் என்பவர்கள் ஆரியர்கள் இல்லை. திராவிடர்கள் என்பவர்கள் சமஸ்கிருதத்தினுடைய ஒட்டி பிறந்தவர்கள் இல்லை. நான் அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு சொல், அது தமிழை குறிப்பது இல்லை இப்படிங்கிறத பாவாணர் உள்ளிட்டு எல்லாரும் நிறுவுறாங்க. அப்போ தமிழ் என்பது ஒரு மொழியை, அந்த மொழி மரபு மொழியிலிருந்து கிளைத்த கிளை மொழிகளை, கிளை இனங்களை சுட்டி சொல்வதற்கான பரந்த ஒரு பொது சொல்லே ஒழிய அது ஒரு குறிப்பிட்ட இனத்தின் சொல்லி இல்லை, குறிப்பிட்ட ஒரு மொழியின் சொல்லி இல்லை, குறிப்பிட்ட ஒரு அரசு சொல்லில்லை, குறிப்பிட்ட ஒரு நாட்டு சொல்லில்லை, ஒரு தேசத்தின் சொல்லில்லை. அந்த அளவில் தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் புரியப்படணும். ஓகேங்கய்யா, இவ்வளோ நேரம் வரலாற்று ரீதியாக தமிழுக்கும் திராவிடத்திற்கும் உள்ள வித்தியாசம் எப்படி உருவாச்சு, திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ 73க்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள்லாம் வர்றாரு, அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வர்றாரு. அப்போ அந்த அரசியல் காலகட்டத்தில் திராவிடம் அப்படிங்கிறது எப்படி பேசப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு உருவாச்சு? மறுபடியும் மிக தெளிவான அரசியலை ஒரு வரலாற்று பின்புலத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆரியம் அல்லாதது தான் திராவிடம், தமிழின் தொடர்புடையவை இவையெல்லாம், பிராகிருதம் கூட தமிழின் தொடர்புடையது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ தமிழின் தொடர்புடையதை ஆரியத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு என்னன்னு சொல்லுவது? அப்போ ஒரு சொல் தேவை. எம்ஜிஆர் தன்னுடைய மதங்களை பதிவு செய்யணும்னு வந்தாங்க. உங்களுடைய பேர் என்ன? இதுங்க. உங்களுடைய மொழி என்ன? என்ன? தமிழுங்க. உங்களுடைய மதம் என்ன அப்படின்னாங்க. உடனே எம்ஜிஆர் என்னுடைய மதம் திராவிட மதம்னு பதிவு செஞ்சார் அவருடைய வாழ்க்கை குறிப்பில், அதாவது அரசு எடுத்த கணக்கில். ஆனால் அது இன்னொரு சிக்கல் என்னன்னா, எந்த மதமாக இருந்தாலும், அதாவது கிறிஸ்துவம், இஸ்லாமியம், மற்ற மேலை மதங்கள் இல்லாத எல்லாமே இந்து மதம் தான் இந்திய அரசியல் சட்டம் சொல்லுதுங்கிறது அடுத்தது. ஆனால் திராவிட மதம்னு ஒரு மதத்தை பதிவு செஞ்சவர் எம்ஜிஆர். அப்போ திராவிட மதம்னா என்னங்க, எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, நான் ஒருத்தன் தான் ஏன், நான் தான் ஏன் தான் அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக பதிவு பண்ணவர். அப்போ திராவிட மதம் என்பது என்ன அப்படின்னா, ஆரியம் அல்லாதது, ஆரியம் கலக்காது. அதுதான் அம்பேத்கரும் அதுதான் குறிப்பிட்டார். திராவிடம் என்பதோ அந்த தமிழியம் தொடர்புடைய எவையுமோ ஆரியத்திலிருந்து வேறு பிரித்து காட்டுவதற்கான ஒரு சொல்லாடலாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குது இடைக்காலங்கள் எல்லாவற்றிலுமே. அப்போ திராவிடம் என்பதுனா, இவர் ஒரு திராவிட கருத்தாளர் அப்படின்னா என்ன பொருள்னா, இவர் ஆரியத்தை ஏற்காத கருத்தாளர். அவர் எந்த அளவு பணிஞ்சு போறாருங்கிறது வேற. அப்போ திராவிட கருத்தாளர் எல்லாமே பார்ப்பனியத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் எதிர்த்து கடுமையாக நின்னவங்களா? யாருமே அப்படி நிற்கலைங்கிறதுனால தான் இந்த இனம் இன்னும் அடிமைப்பட்டு இருக்குது. இன்னைக்கு இல்லை, அது 2000 ஆண்டுகாலமாக திருவள்ளுவம் எவ்வளோ அளவுக்கு தாங்கி பிடிச்சி எதிர்த்து நின்று இருக்குது. ஆனால் திருவள்ளுவரையே இன்னைக்கு கமுத்தி அடித்து பார்ப்பனர்கள் திருவள்ளுவத்தை பற்றி பேசுகிற மாதிரி மாறுதுன்னா ஏமாற்றுவதற்காக. அதுபோல் அந்த ஏமாற்றத்தினால அடி சறுக்கினவங்க நிறைய பேர் இன்றைக்கும் அடி சறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்தளவு சறுக்காமல் நிற்கிறாங்கங்கிற ஆய்வு நமக்கு தேவை. ஆனால் அதனால் திராவிடம் என்பதே பொய்யா அப்படின்னா இல்லை. அது திராவிடம் என்பது ஆரியத்தை, சமஸ்கிருதத்தை எதிர்ப்பதற்கான ஒரு அடையாள சொல், பொது அடையாள சொல். ஆனால் அது எல்லாவற்றையுமே நீக்கிடுமா, தொலைச்சிருமான்னா, தமிழே இன்னும் அதை செய்ய முடியலையே. திராவிடம் எப்படி செய்யும்? தமிழில் 100க்கு 90 விழுக்காடு தமிழ்,
ஏறக்குறைய 10லேருந்து 20 விழுக்காடு சமஸ்கிருதம் கலந்து போயிருக்குது. நம்முடைய எல்லா பேர்களையும் எடுத்துக்கிட்டோம்னா பாதி பேர்கள் வந்து தமிழில் இல்லை, சமஸ்கிருதம் கலந்த நிலையில் இருக்குது. நம்முடைய பேச்சு வழக்கில் நிறைய சமஸ்கிருதம் கலந்துருக்குது. ஆனால் ஒரு மலையாளிகிட்ட, ஒரு தெலுங்கர்கிட்ட, ஒரு கன்னடர்கள்ட்ட தமிழ் எவ்வளோ இருக்கும், சமஸ்கிருதம் எவ்வளோ இருக்கும்னு கூட்டி பாருங்கள். நம்மள்கிட்ட 20 விழுக்காடு கலந்துருக்குன்னா ஒரு தெலுங்கர்கிட்ட 50 விழுக்காடு கலந்துருக்கும் சமஸ்கிருதம். மீதி இருக்கிற அப்போ நீருங்கிறாங்க. இப்போ கன்னடத்தில் வந்து நீருங்கிறாங்க தண்ணீரை, நம்மளுடைய நீரை அவன் நீருங்கிறான். அப்போ பாலுங்கிறத ஹாலுங்கிறான். நம்மளுடைய ஒலிப்பு முறைகளில் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுமே ஒழிய மூல மொழி தமிழ் தான். அந்த தமிழை நீங்கள் சமஸ்கிருதத்துலேருந்து பிரிச்சுட்டிங்கன்னா அந்த கன்னடம் என்பது தமிழாகவே இருக்கும். கன்னடத்தில் 50 விழுக்காடு சமஸ்கிருதம் கலந்துருக்குது. நீங்கள் தெலுங்கில் ஏறத்தாழ 40 விழுக்காட்டுக்கு மேலே சமஸ்கிருதம் கலந்துருக்குது. மலையாளத்தில் 30 விழுக்காட்டுக்கு மேலே சமஸ்கிருதம் கலந்துருக்குது. அப்போ அந்த கலந்த நம்மளே இன்னும் நம்ம சமஸ்கிருதத்தை நீக்காமல் திராவிடம்ங்கிறத மறுத்தோம்னா அவன்லாம் எப்படி ஏற்றுக்குவான்? அவனும் இன்னும் நம்மளை விட இன்னும் மூளை மயங்கியில் இருக்கிறான். எதில்? ஆரியத்தோட பார்ப்பனியத்தில் அடிமையால இருக்கிறான். அப்போ இங்கே எவ்வளவுக்கு பார்ப்பனியத்தை இன்றைக்கி உலக அளவிலேயே ஏற்றுக்கிட்டு இருக்கிற ஒரே மூல இனம் தமிழ் இனம் தான். அதுதான் சுட்டி காட்டணும். இதுதான் தாய்க்கு தான் பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு? பிள்ளைகளுக்கு அறிவூட்ட வேண்டிய பொறுப்பு. நம்மளே இவன் தெலுங்க, இவன் கன்னடன், இவன் உதறி தள்ளினோம்னா அவன் எங்கே போய் கல்வி பயிலுவான்? கல்வி ஊட்ட வேண்டிய தாய் உதச்சி தள்ளுது யார? அண்டை தேசத்தை. நீ நம்மளோட பிறந்தவையா, நீ அவங்களுக்கு பிறந்துட்ட, நீ இவங்களுக்கு பிறந்துட்ட, நானா நீ மூலம் இதுதான்ப்பா, நீ இது நம்ம மூலத்துக்கு வா அப்படின்னு காப்பாற்ற வேண்டிய பொறுப்புடைய தாய்மை உணர்ச்சியை காட்ட வேண்டிய நம்ம உதைக்கும் போது அவன் என்ன பண்ணிடுறான்? நல்லதுறான்னு பிடிச்சி அவன் எங்களை சார்ந்தவங்கன்னு அவன் இழுத்துக்கிட்டு போகிறான். யார்? அப்போ அவனுடைய செல்வாக்கு அதிகமாகுது. அப்போ செய்ய வேண்டிய கடமையாற்ற வேண்டியவர்கள் நம்ம மயங்கி போய் தனிமைப்பட்டு போகிறோம். சரிங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட மதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாருன்னு